वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। நமஸ்பாய். இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 41 and 42 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் நாம சம்க்ஷேப ராமாயணத்துல இருக்கக்கூடிய 40 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 40 ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம், அதுக்கப்புறம் ராமபிரான் அவரை விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார், அவளுக்கு பலாம் அதிபலம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை உபதேசம் பண்றார். அதற்கப்புறம் மிதிலான்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு அழைச்சிட்டு போறார். அவருடைய யாகங்கள் பூர்த்தியான பிறகு மிதிலாவுக்கு அழைச்சிட்டு போறார். அங்க சீதையனுடைய சுயம்பரமானது நடக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அந்த சிவதனுசுவ முறிக்கிறார். சீதா ராமனுடைய விவாகமானது நடக்கிறது. அப்புறம் அவ அங்கிருந்து அந்த விஷயத்த தசரத மகாராஜாவுக்கு சொல்லி அனுப்பி அவர் விவாகம் நடந்து திரும்ப அவ அயோத்திக்கு வரா. இந்த மாதிரியான காலகட்டத்துல தசரத மகாராஜா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சமயத்துல அந்த கூனின்னு சொல்லக்கூடிய அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு கைகை என்ன பண்றா, முன்பு எப்போ பெற்ற அந்த 2 வரங்களை இப்போ தசரத மகாராஜா இடத்துல வாங்கி என்ன பண்றா, ஒண்ணு ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், இன்னொன்னு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதான அந்த விஷயமானது வரமானது பெறப்படுறது. அதற்கெனங்க ராமபிரானும் தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 14 வருடங்கள் காட்டுக்கு போறதாக உத்தேசம் பண்ணி கிளம்புறார். அவரோட சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போறா. அப்போ பரதனுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை, இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுல. என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த ராஜ்யத்தினுடைய பட்டாபிஷேகம் தனக்கு வேண்டாம், ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதாக என்ன பண்றார், வனவாசம் புறப்பட்ட அந்த ராமரிடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போ ராமபிரான் அதற்கு நான் வனவாசம் தான் போவேன், 14 ஆண்டுகள் வனவாசம் போறதுன்றது அப்பாவுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக செய்ய வேண்டிய கடமை அது, அதனால ராஜ்ய பொறுப்பை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ பரதனும் மறுத்துடுறான். அப்போ வசிட்டர் ராமருடைய அந்த பாதுகைகளை பரதனிடத்துல கொடுக்கும்படியாக உபதேசம் பண்றார். அதற்கெனங்க ராமரும் தன்னுடைய பாதுகைகளை கொடுக்கிறார். அந்த பாதுகைகளை பரதன் வாங்கிட்டு அதை கொண்டு அயோத்தியாவுக்கு கொண்டு அந்த ராமனுடைய பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம், அதாவது ராமராஜ்யம் தான் நடக்க போறது அப்படிங்கிறதாக சொல்லிட்டு அரியாசனத்துல அமர்த்திட்டு நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே இருந்துட்டு ராமர் அந்த வனவாசத்துல என்னென்ன விஷயங்களை பண்ணுவாரோ அதே விஷயத்த தானும் மேற்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரதன் செய்தார் அப்படிங்கிறதாக பார்த்தோம் இல்லையா. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குனாக்கா, இந்த பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த விஷயமானது நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா, அந்த சித்திரகூடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போகலாம் அப்படிங்கிறதான ஒரு முடிவு எடுக்கிறார். அதற்கு எனக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இனி வரக்கூடிய இந்த 3வது காண்டமாக இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பகுதி, இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 41வது ஸ்லோகமானது அதுல இருந்து தொடங்குறோம் இந்த ஆரண்ய காண்டத்தை. அந்த கிரமத்துல இன்றைய தினம் அந்த ஆரண்ய காண்டத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் தொடர் வரிசையில் எடுத்துனாக்கா 41 மற்றும் 42 சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம். வழக்கம் போல அந்த ஸ்லோகங்களை முதல்ல நான் சொல்லுவேன், குழந்தைகள்லாம் சொல்லுவா,
அதை நீங்க மியூட் போட்டு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கும். பாருங்க. பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் அத்வா கரபங்கம் ததுர்ஷः பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷः பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷः தீக்ஷ்ணம் சாப்யகஸ்யம் ச அகஸ்த்ய भ्रातरं तथा अगस्त्य वचनाश्चैव यद्राहेन्द्रं शराशरम् तीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्य भ्रातरं तथा अगस्त्य वचनाश्चैव यद्राहेन्द्रं शराशरम् तीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्य भ्रातरं तथा अगस्त्य वचनाश्चैव यद्राहेन्द्रं शराशनम् ஸ்லோகம் நம்பர் 41 என்ன அப்படின்னாக்கா, பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷः அப்படிங்கிற ஸ்லோகம். பிரவிஷ்ய து மகாரண்யம் ராமः ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷः அப்படிங்கிறது பதச்சேதம். இப்போ ராமபிரான் இந்த சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற இடத்துல நாம இருந்துட்டே இருந்தா எல்லாரும் தன்னை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருப்பா அப்படிங்கிறதாக என்ன பண்றாருனாக்கா, அந்த சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிளம்பி தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நுழைந்தார் அப்படிங்கிறதாக பார்க்கிறோம். இந்த தண்டகாரண்யம்னா என்ன? அது மகாரண்யம். ஆரண்யம்னா காடு. அந்த தண்டகாரண்யம்ன்றது எப்படி இருக்குனாக்கா, எப்பவுமே இருட்டாகவே இருந்துருக்கும். சதா சர்வகாலம் அங்க வெளிச்சம் அப்படிங்கறது நம்மளால பார்க்கவே முடியாது.
ஏன் அப்படின்னாக்கா அவ்வளவு அடர்த்தியான காடு, அவ்வளவு மரங்கள், செடிகள், கொடிகள் சொல்லி அங்க வெளிச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிஞ்சித் கூட கண்ணில் தென்படாத மாதிரியான ஒரு இருளோடு இருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காட்டிற்குள் நுழைகிறார் யாரு? ராமர், லக்ஷ்மணர், சீதா. அப்படி அந்த இருண்ட காட்டுல ராமருடைய கண்கள் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும்? ராமோ ராஜீவலோச்சனஹா, ராமஹா அவருடைய கண்கள் இருக்கு இல்லையா, தாமரை மலர் போன்ற அப்படி பிரகாசமான கண், அப்படி பிரைட்டா தெரியுது. அந்த காடு இருண்டதான காடு, எப்பவுமே இருட்டாகவே இருக்கக்கூடிய காடு. அந்த காட்டுக்குள்ள இவன் 3 பேர் நுழையும் போது ராமருடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்ட கண்கள்? தாமரை கண்ணு பேரு ராமருக்கு இல்லையா. அப்படியே இந்த தாமரை மலர் மலர்ந்தா எப்படி இருக்குமோ அது போன்ற அழகான பிரகாசமான கண்களை உடையவன் ராமோ ராஜீவலோச்சனஹா. அந்த இருட்டுல ராமனுடைய கண்கள் அப்படி பிரகாசமா தெரியல. அப்படி நுழைந்த உடனே ஒரு பயங்கரமான சப்தம், அவன் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பயங்கரமான ஒரு சப்தமானது கேட்கறது. அது என்ன சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் யாரு? விராதன். விராத விராதம் ராட்சசம் ஹத்வா அப்படிங்கிறது வருது இந்த ஸ்லோகத்துல. யார் அந்த விராதன் அப்படின்னாக்கா, அவன் ஒரு ராட்சசன், அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்திலிருந்து அவன் விமோசனம் அடையணும். இப்ப ராமபிரான் வனவாசம் போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உத்தேசம் இருக்கு. ராமருக்காக நிறைய பேர் காத்துன்னு இருக்கா. எவ்வளவு முனிவர்கள் இருக்கா, எவ்வளவு ரிஷிகள் இருக்கா, பெரிய பெரிய முனிவர்லாம் பார்க்க போறோம். அவெல்லாம் ராமபிரானுடைய தரிசனத்துக்காக காத்துன்னு இருக்கா. அவர் வந்து பார்த்த பிறகுதான் சொர்க்கத்துக்கே போறா, இந்திரலோகத்துக்கே போறா. அந்த மாதிரியான ஒரு கட்டம்லாம் வரப்போகுது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பல நபர்களை ராமபிரான் சந்திக்க போறார். ராமரை பல பேர் சந்திக்க போறார். இப்படியான ஒரு விஷயத்துல இந்த விராதன் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான பெரிய மலை போன்ற தோற்றத்தை உடையவன். அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கிறது வர்ணிக்கிறார். மலை போல ஒரு தோற்றம். அவன் கையில ஒரு பெரிய சூளம் இருக்கு. அந்த சூளத்துல பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னாக்கா, அந்த சூளத்துல 2 மான் இருக்கு, அதே மாதிரி 4 புலி இருக்கு, ஒரு சிங்கம் இருக்கு, ஒரு எருமை இருக்கு, ஒரு யானை இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய சூளத்தை தன் கையில வச்சுட்டு இருக்கான். பாருங்க, அந்த இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய மிருகங்கள்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும், அத்தனை மிருகங்களையும் அவனுடைய சூளத்துல அவன் வந்து சொருகி வச்சுட்டு இருக்கான் இல்லையா. அப்பேற்பட்ட மலை போன்ற பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை உடையவன். அவன் எதுக்காக காத்துட்டு இருக்கான்னு பார்க்க போறோம். அப்படி அவன் என்ன பண்றான், இவன் 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன நடக்கிறது? சீதைய அப்படி தன் கைகளாக தூக்கின்றான். யாரு? அந்த விராதன் சொல்லக்கூடிய ராட்சசன். எப்படி ஒரு பெண் ஆனவள் நீ இந்த காவி அப்படிங்கிற இந்த காஷாயத்தை உடுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதாக சொல்லி சீதைய கையில தூக்கின்றான். ராமருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு க்ஷணம். அப்போ பரதர் லக்ஷ்மண இடத்துல சொல்றார், லக்ஷ்மணா என்ன பண்றது பாரு அப்படின்னு. லக்ஷ்மணன் என்ன பண்றா, அந்த சொன்ன மாத்திரமே தன்னுடைய வில்லை எடுத்து தொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி தொடுக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்றான், சீதையை கீழே விட்டுட்டு ராமனை ஒரு கையிலும் லக்ஷ்மணன் இன்னொரு கையிலும் அப்படியே தூக்கிட்டான். யாரு? அந்த விராதன் சொல்லக்கூடிய ராட்சசன். அப்படி சொன்ன உடனே அப்படி அந்த விராதன் அந்த அவ 2 பேரை தூக்கின உடனே ராமரும் லக்ஷ்மணன் என்ன பண்றாங்கன்னாக்கா, வலது கையை ஒருத்தரும் இடது கையை ஒருத்தரும் என்ன பண்றா, அப்படியே தன்னுடைய கட்கம்னு சொல்லக்கூடிய கத்தியால வெட்டிடுறான். அப்போ அவருடைய கைகள் கீழே வெட்டி வீசப்பட்டது. அப்போ அவ சொல்றான், நான் வந்து ஒரு ராட்சசன், எனக்கு ஒரு சாப விமோச்சனம் இருக்கு. அந்த விமோச்சனமே என்னன்னாக்கா நீங்க என்ன வதம் பண்றதுதான், அதற்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன். அதனால என்ன பண்றேன், என்ன நீங்க யுத்தம் பண்ணியோ வெட்டியோ போட்டு வீசினா எனக்கு என்ன கிடைக்காது, மரணம் கிடைக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய குழி அந்த மாதிரி ஒண்ணு எடுத்து அதுல என்ன வீழ்த்த வேண்டியது அப்படிங்கிறதாக அந்த விராதன் சொல்றான். அதற்கு என்னங்க ராமரும் லக்ஷ்மணனும் என்ன பண்றானாக்கா, அவனுடைய சரீரத்தை வெட்டி அதனுடைய ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி எடுத்து அதுல போட்டுறா. அவன் என்ன பண்றான், ஒரு 18 வயது ஒரு யக்ஷனாக மாறி மோட்சத்துக்கு போயிடுறான். அவன் ராமபிரானுடைய அந்த ராமபிரான் இவனை வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். அதே மாதிரி ராமபிரான்
அவருக்கு என்ன பண்ண மோட்சம் கொடுத்தார், சாப விமோச்சனமானது கிடைச்சது அப்படிங்கிறதாக அவன் என்ன பண்றான், ஒரு யக்ஷனாக மாறி அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா சரபங்கா அப்படிங்கிற ஒரு முனிவரை சந்திக்கக்கூடிய பாக்கியமானது அவளுக்கு கிடைக்க மார்க்கமா போயிட்டு இருக்கா. அப்ப அவன் சொல்லிடுறான், இங்க கொஞ்ச தூரத்துல சரபங்கர் அப்படிங்கிற முனிவர் இருக்க, அவருடைய ஆசிரமமானது வருதுங்கிறதாக ஒரு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். யாரு, அந்த மோட்சத்தை அடைந்த இந்த யக்ஷனாக மாறிய வீராதன் சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் எப்படியாக என்ன பண்றான், அப்படியே கடந்து போயிட்டே இருக்கா. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமானது நமக்கு தெரியப்படுத்துது. பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹ விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷ. யாரை பார்க்கிறார்னு சொல்றார், சரபங்கர் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் காத்துன்னு இருக்க. அந்த முனிவர் அவரை பார்க்கும் போதே என்ன நடக்குது பாருங்க இல்லையா, என்ன நடக்குதுனாக்கா நிறைய அவருடைய அதே மாதிரி அந்த முனிவரும் காத்துன்னு இருக்கார். அந்த சரபங்கர் அவரை சந்திக்கும் பொழுது அவரோட இந்திரன் பேசின்னு இருக்கான். இந்திரன் மாத்திரம் கிடையாது, நிறைய தேவர்கள் வந்து பேசிட்டு இருக்கா. அந்த சரபங்கரை அழிஷன் போறதுக்காக, சொர்க்கத்துக்கு அழிஷன் போறதுக்காக, இந்திரலோகத்துக்கு அழிஷன் போறதுக்காக வந்து காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு இந்த ராமர், லக்ஷ்மணர், சீதைன்னு சொல்லக்கூடிய மூவரும் அவரை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த ராமபிராமனையும் சீதையையும் லக்ஷ்மணையும் வரவேற்று அவளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்றா. அப்போ அவன் எதுக்காக காத்துட்டு இருக்கான், பிரம்மலோகம் போனோம் அதுக்காக காத்துட்டு இருக்கான். அப்ப காத்துட்டு இருக்கும் அந்த சரபங்கர் சொல்ற, உங்களுக்கு என்ன சகாயம் வேணுமோ நான் பண்றேன் இல்லையா அப்படிங்கிறதாக சொல்லி, அதோட மாத்திரம் இல்ல, இதுவரை தான் சேமித்து வைத்த தபஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ராமருக்கு கொடுத்துடுற. பாருங்க, இப்போ நிறைய முனிவர்களை சந்திக்கிறார்ன்றத மாத்திரமே நம்ம பார்த்துட்டு வரல. ஒவ்வொரு முனிவரை சந்திக்கும் பொழுதும் ராமபிரானுக்கு அவளிடம் இருந்து ஏதோ ஒரு விஷயமானது கிடைச்சுட்டே இருக்கு. அந்த ரீதியில இந்த சரபங்கர்னு சொல்லக்கூடிய இந்த முனிவரை சந்திச்சா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தபஸ் அதனால ஏற்பட்ட சக்தி எல்லாத்தையும் ராமபிரானத்திலே கொடுத்துடுறார். இப்படியாக என்ன பண்ற, அவருடைய வாக்கு சொல்லிட்டே இருக்கும் பொழுது எனக்கு இங்க எங்கேயாச்சும் தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்கிறார். அந்த சரபங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துல சுதீக்ஷணர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, அங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த சுதீக்ஷணர் சொல்லக்கூடிய அந்த முனிவரை பண்ணுவார் அப்படிங்கிறதாக என்ன பண்றார். இப்ப சரபங்கர் அவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். இப்படி பாருங்க, இது ஒரு டிராவல் அழகா போயிட்டு இருக்கு பாருங்க. முதல்ல அந்த தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரண்யத்துல நுழைஞ்ச உடனே விராதன் சொல்லக்கூடிய ராட்சசனை வதம் பண்றார். அவன் மூலம் என்ன கிடைக்கிறது, சரபங்கர் என்ற முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய வழியானது கிடைக்கிறது. அங்க சரபங்கரை பார்க்கிற, சரபங்கரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் மூலமா இவருக்கு அந்த தபஸ்னால ஏற்படக்கூடிய பலனானது ராமபிரானுக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே அந்த சரபங்கர் அந்த இந்திரலோகம் போறதுக்காக காத்துட்டு இருக்கார், ராமபிரானுடைய வருகைக்காக தான் காத்துட்டு இருக்கார். ராமர் அவருடைய பார்த்த பிறகு அவருக்கு தன்னுடைய தபஸ்னுடைய சக்தியை கொடுத்த பிறகுதான் இந்திரலோகம் போகணும் அப்படிங்கிறதாக அவர் காத்துட்டு இருக்கார். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதன் பிறகு என்ன பண்றார், சுதீக்ஷணர் சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய ஆசிரமம் வருது, அங்க போங்கோ, அங்க உங்களுக்கு தேவையான உபாயங்கள் எல்லாம் அவர் பண்ணுவார்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகம் பாருங்க என்ன நடக்குது. சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்த்ய பிராதரம் ததா அகஸ்த்ய வசனம்ச்சைவ ஜக்ராஹ இந்திரம் சராசனம். அடுத்தது இப்போ சுதீக்ஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த முனிவரை ராமபிரான் சந்திக்கிறார். அவரும் என்ன பண்றார், ராமருக்கு செய்ய வேண்டிய அந்த உபச்சாரங்களை செய்து வரவேற்று அவரிடத்துல உட்கார வச்சு அமர வச்சு பேசுறார். அது மாத்திரமல்ல, அந்த சுதீக்ஷ்ணருடைய பேசிண்டே இருக்கும் பொழுதே அங்க நிறைய நூத்துக்கணக்கான முனிவர் வந்துட்டார். அப்ப ராமபிரான் அந்த சுதீக்ஷ்ணர்கிட்ட கேட்கிறார், நான் இங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, ரிஷிகள்லாம் ராமனை பார்த்து அப்படி கொண்டாடுறா. சுவாமி, நீங்க எங்களுடைய பர்ணசாலைக்கு வாங்கோ, என்னுடைய இடத்துல வந்து தங்குங்கோ, என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து தங்குங்கோ. அப்படி நீங்க தங்கினா இந்த இடமெல்லாம் அந்த பாவனம்னு சொல்லக்கூடிய புனிதத்தன்மையை அடையும் அப்படின்ட்டு நிறைய நூத்துக்கணக்கான ரிஷிகள் அந்த சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்துட்டா.
அப்ப எல்லாரையும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். நிச்சயமா நான் தங்குறேன் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புற. சொன்னதோட மாத்திரம் இல்ல, சுதீட்சரோட ஆசிரமத்திலேயே தங்கி அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் சுசூஷிகள் எல்லாம் நல்லா பண்ற. பண்ணிட்டு அங்க சில காலம் தங்கிட்டு அங்கிருந்து என்ன பண்றாருனாக்கா புறப்பட்டு எங்க போறாருனாக்கா, நூற்றுக்கணக்கான ரிஷிகள் வந்தா இல்லையா, அவருடைய ஆசிரமங்கள் எல்லாம் மார்க்கத்துல இருக்கு. அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு எல்லாம் போய் அங்க ஒரு சில நாட்கள் தங்கி அப்படியாக என்ன பண்றார் ராமர் 10 வருடங்கள் கழித்தார். மொத்தம் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் இருக்கிறது இல்லையா. அந்த ரீதியில இந்த சுதர்சனுடைய ஆசிரமத்தையும் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளுடைய பர்ணசாலையிலையும் போய் அவர் என்ன பண்றார், 10 வருடங்கள் தங்கிட்டு திரும்ப மீண்டும் என்ன பண்றார், சுதீட்சனுடைய ஆசிரமத்துக்கே வர வந்துட்டு அவன் இடத்துல பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார், அகஸ்திய பிராதரம் ததா. சுவாமி, நானு அகஸ்திய முனிவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப ஆசை. அகஸ்திய முனிவரை பார்த்து அவருக்கு சுசுரூஷ பண்ணணும் அப்படிங்கிறதாக எனக்கு ரொம்ப பிரீத்தி சுவாமி, ரொம்ப ஆசை சுவாமி. ராமபிரான் அந்த சுதீக்ஷனிடம் பிரார்த்திக்கிறார். அப்ப சுதீக்ஷன், ஆமா ராமா, நானும் அதுதான் சொல்லலாம்னு இருந்தேன். இங்க இருந்து ஒரு 4 யோஜனை தான், இங்க இருந்து ஒரு 4 யோஜனை இல்லையா. அப்பெல்லாம் யோஜனைன்னு சொல்லுவா. என்னக்கா யோஜனை அளவு இல்லையா. 1 கிலோமீட்டர், 1 மைல், 3 கிலோமீட்டர் சேர்ந்தது 1 மைல்னு சொல்லுவா. அதே மாதிரி யோஜனை, வரலாங்கு, இதெல்லாம் அப்ப சொல்லக்கூடிய பழைய டேர்ம்ஸ். இந்த கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்திருந்த அது யோஜனை. இங்கே ஒரு 4 யோஜனை தான். அங்க போனாக்கா அகஸ்தியரோட ஆசிரமம் விசேஷமா இருக்கு, நீ நிச்சயம் போக வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்றார். அதே மாதிரி இவரும் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தடாகத்தை ஸ்நானம் பண்ணி அகஸ்திரிய தரிசனம் பண்ணி அங்க விசேஷமா அந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் சொல்லி, ஏன்னா ராமபிரான் இன்னும் பின்னாடி என்னென்னலாம் வரப்போறதோ அதுக்கு முன்கூட்டியே இவாள என்ன பண்றா, தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துடுறா. ராமர் எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய பகவான நமஸ்காரம் பண்ற மாதிரி ஆதித்ய ஹிருதயம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திர பாடம் தான் அகஸ்திய முனிவர் சொல்றார். அதே மாதிரி அவருடைய பிராதா, அவருடைய சகோதரனை சந்திக்கிறார். அதுவும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. சரி, அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கு, அவருடைய சகோதரருடைய ஆசிரமம் இருக்கு. அவர் மூலமா தான் அகஸ்தியரை வந்து அடைந்து அவருக்கு பண்ண வேண்டிய நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணி அவரை வழிபட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சுசூழலை சேர யாரு, ராமபிரான். இப்படியாக அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவரை சேவிச்ச உடனே அங்க ராமபிரானுக்கு சராசனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, அது வந்து விஷ்ணுடைய தனுஷ் பாருங்க. சாட்சாத் ராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அப்படி மகாவிஷ்ணுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சராசனம் சொல்லக்கூடிய அந்த தனுஷ் இருக்கு இல்லையா, விஷ்ணுடைய தனுஷ். அதை என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராமபிராமனுக்கு அகஸ்தியர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒரு கட்கம் ஒண்ணு கொடுக்கிறார். கட்கம்னா கத்தி. அது மாத்திரம் இல்ல, தூணி என்ன சொல்லக்கூடிய அந்த வில்லு மாத்திரம் கொடுத்தா போறாதா, அதுக்கு அம்பு வேண்டும் இல்லையா. அந்த தூணின்னு சொல்லக்கூடிய என்னன்னாக்கா, அந்த அம்புகள் சேகரிக்கக்கூடிய கேடயம். அது என்ன பண்ணுவா, முதுகுல மாட்டின்னு இருப்பா, பார்த்திருப்பேன். அது என்ன பண்ணா, அதுல நிறைய அம்புகள் சேகரிச்சுட்டே இருப்பா. அந்த தூணின்றதோட விசேஷம் என்ன தெரியுமா, அதுல இருந்து அம்புகளை எடுக்க எடுக்க அக்ஷய பாத்திரம் மாதிரி அதுல இருந்து வந்துட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சராசரம்னு சொல்லக்கூடிய வில்லு, தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அம்புகள் நிரப்பக்கூடிய அந்த பாத்திரம், இது எல்லாத்தையும் அகஸ்தியர் ராமருக்கு கொடுக்கிறார். ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இப்படி ராமபிரான் அந்த தன்னுடைய வனவாசம் போகக்கூடிய அந்த 14 வருட அந்த பிரயாணத்துல எவ்வளவு ரிஷிகள், எவ்வளவு முனிவர்கள், எவ்வளவு பேரை சந்திக்கிறார். அவளிடம் வந்து ஒவ்வொரு விஷயமாக ராமபிரானுக்கு கிடைக்கிறது. அவளும் ராமபிரான வழிபடுறார், அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை பண்றார். ராமபிரானும் அவளுக்கு செய்ய வேண்டிய சுசுரூஷைகளை பண்றார், வழிபடுறார். அவளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிறார். இப்படியாக அகஸ்தியருடைய சகோதரனையும் பிராதா அவரையும் சந்திக்கிறார், அகஸ்தியரையும் சந்திக்கிறார். இது யார் மூலமா நடக்கிறது, சுதீக்ஷாம் சாப்பிய அகஸ்தியம் ச. சுதீக்ஷரை சந்திச்சு சுதீக்ஷர் என்ன பண்றாரு, இங்கேருந்து ஒரு 3 யோஜனையில தான், 4 யோஜனையில தான் அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அகஸ்திய பிராதரம் ததா,
அவருடைய பிராதாவும் அங்கதான் இருக்காரு அப்படிங்கிறதாக போய் நமஸ்காரம் பண்றார். அது மாத்திரம் இல்ல, அகஸ்திய வச்சனாச்சைவ, அகஸ்தியர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஜக்ராஹைந்திரம் சராசனம் என்ன சொல்லக்கூடிய அந்த சிவ தனுஷ், சாரி விஷ்ணுடைய தனுஷ் இருக்கு இல்லையா, அதை அவரிடம் பெற்றுக் கொள்கிறார். அது மாத்திரமில்ல கட்கம், அது மாத்திரமில்ல தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அம்புகள் வைப்பதற்கு தேவையான அந்த அம்பு, அது எப்பேற்பட்ட பாத்திரமா இருக்கு, அதுல இருந்து அம்புகளை எடுக்க எடுக்க அதனுடைய அளவு குறையவே குறையாது, அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அகஸ்திய முனிவரிலிருந்து ராமபிரான் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதாக இந்த 42வது ஸ்லோகம் சொல்றது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வரப்போறது, 43, 44, அந்த நாளை இதுன்னு நம்ம பார்க்கறது. இன்றைய தினம் இப்படியாக 2 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். என்னென்ன ஸ்லோகம்? பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹா விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷஹ. என்ன ஸ்லோகம்? பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹா விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷஹ அப்படிங்கிறது 41வது ஸ்லோகம். 42 சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அகஸ்திய வசனம்ச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம். சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அகஸ்திய வசனம்ச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம். இப்படியாக இன்றைய தினம் ராமபிரான் அந்த தண்டகாரன் சொல்லக்கூடிய அந்த வனத்திற்குள் நுழைந்தார். விராதன் என்று சொல்லக்கூடிய ராட்சசனை அத்வா கொன்றுவிட்டு சரபங்கம் ததர்ஷ, சரபங்கம் சொல்லக்கூடிய அந்த முனிவரை சந்தித்தார். அவருடைய சந்திப்பிற்கு பிறகு சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச சுதீக்ஷ்ணரை சந்திக்கிறார். அந்த சுதீக்ஷ்ணர் வாசல்ல இருந்த நூற்றுக்கணக்கான முனிவர்களை சந்திக்கிறார். அவளுடைய ஆசிரமங்களுக்கும் போய் தங்கி அப்படியே 10 ஆண்டுகள் கழியறது. மறுபடியும் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்திற்கு வர, அங்கிருந்து அகஸ்தியருடைய ஆசிரமம் எங்க இருக்குன்னு போறார். அகஸ்தியரை மாத்திரம் சந்திக்கிறார். அகஸ்திய பிராதரம் ததா அகஸ்தியருடைய பிராதரமான இருக்கக்கூடிய அவரையும் சந்திக்கிறார். அங்கு அகஸ்திய வச்சனாச்சைவ அகஸ்தியருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஜக்ராகன பெற்றுக்கொண்டார். எதை? ஐந்திரம் சராசனம், அந்த தூணி என்று சொல்லக்கூடிய அம்பு வைக்கக்கூடிய அதையும், கட்கம் சொல்லக்கூடிய கத்தியையும், அந்த சராசனம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவுடைய தனுஷையும், அந்த ஆயுதங்களை அவர் அகஸ்திய முனிவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். மேற்கொண்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாளைய தினம் ஸ்லோக நம்பர் 43 மற்றும் 44 சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய. தாசன் தன்யவாதா.